அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். முக்கியமான பதிவுன்னா, மக்களுடைய எண்ணங்கள் புதிதாக ஏதாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதிகரிச்சு. அப்ப தன்னிறைவு பெற்றவர்கள் இன்னும் தேடி கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. தன்னிறைவு வந்துருச்சுன்னா எதுக்கு போய் தேடி கண்டுபிடிக்கணும்? அப்ப எல்லா மனிதனுக்குமே என்ன சொன்னான்னா இந்து லக்கணம் அப்படின்னு ஒண்ணு. இந்து லக்கணம் என்பது முக்கியமான ஜோதிடத்துல என்ன சொல்லலாம்னா ரொம்ப முக்கியமானது. அந்த இடம் என்ன சொன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஏதாவது ஒரு விதத்தில் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கும். கண்டிப்பாக அது லக்ஸுரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் தான். இந்து லக்கணம் என்பது லக்ஸுரிஸ் என்பது லக்ஸுரிஸோடைய பொக்கிஷம் அந்த இடத்துல இருக்கு. அந்த இடத்துல ஒரு கிரகம் நின்றுச்சுன்னா அது ஒரு லக்ஸுரிஸ் தான். அதுல அந்த அந்த கிரகத்தோடைய திசை நடந்ததுனாலோ, அந்த கிரகத்தோடைய புத்திகள் நடந்ததுனாலோ, அந்த கிரகத்தோடைய அந்தரங்கள் நடந்ததுனாலோ, அந்த கிரகத்தோடைய சூட்சுமங்கள் நடந்ததுனாலோ, அந்த கிரகத்தோடைய நட்சத்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது, அந்த இடத்தோடைய ஒரு கிரகம் ஒரு கட்டம்னா அதுக்கு ஒரு கிரகம் இருக்கும், அதற்கு 3 நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் சக்சஸ் ஆயிரும். எந்த காரியம் செய்தாலும் சக்சஸ் ஆயிரும். அப்ப இந்த இந்து லக்கணம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிளானதா. ஒரு சின்ன டேபிள் அப்படின்னா ஒவ்வொரு கட்டத்திற்கும் எத்தனை பாயிண்ட்ஸ் அப்படின்னு உண்டு. இப்ப மேசத்திற்கு எத்தனை பாயிண்ட்ஸ், ரிஷபத்திற்கு எத்தனை பாயிண்ட், மிதுனங்கன்னிக்கு எத்தனை பாயிண்ட், கடகத்துக்கு எத்தனை பாயிண்ட், சிம்மத்துக்கு எத்தனை பாயிண்ட், தனுசு மீனத்துக்கு எத்தனை பாயிண்ட், மகரம் கும்பத்துக்கு எத்தனை பாயிண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடும். அப்ப தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்களுக்கு சொல்றேன். மேசம் விருச்சிக கட்டங்களுக்கு 6 பாயிண்ட். இதை நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் தேவைப்படும். மேசம் விருச்சிக கட்டங்களுக்கு 6 என்பது அதோடைய அந்த கட்டத்தோடைய எண்ணிக்கை. ரிஷபம் துலாமுக்கு 12, ரிஷபம் துலாமுக்கு 12, மிதுனம் கன்னிக்கு 8, கடகத்திற்கு 16, சிம்மத்துக்கு 30, தனுசு மீனத்திற்கும் 10, மகரம் கும்பத்துக்கு 1. கடைசி லோ அமைப்பானது சனி, உச்ச அமைப்பானது சூரியன். அதனாலதான் சூரியன் உச்சம். என்னதான் இருந்தாலும், எவ்வளவு பெரிய வலிமை இருந்தாலும், ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலிமையாக இருந்து விட்டால், ஆத்மகாரகன் வலிமையா இருந்து விட்டால் எல்லாமே சாதிக்க முடியும். அப்ப இப்ப நம்ம குறிச்சுக்கிட்டோம். மேசம் விருச்சிகம் 6, ரிஷபம் துலாம் 12, மிதுனம் கன்னி 8, கடகம் 16, சிம்மம் 30, தனுசு மீனம் 10, மகரம் கும்பம் 1. இப்ப குறிச்சாச்சா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கால்குலேஷன் முறை இருக்கும் இல்லையா? லக்கணத்திற்கு 9 குடையவன், ராசிக்கு 9. லக்கணத்திற்கு 9 குடையவன் எத்தனை பாயிண்ட், ராசிக்கு 9 குடையவன் எத்தனை பாயிண்ட், இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். இது தெரிஞ்சு என்ன சொன்னா, தெரிஞ்சு ரெண்டையும் கூட்டிடணும். லக்கணத்துக்கு 9 குடையவன் எத்தனை, ராசிக்கு 9 குடையவன் எத்தனை, இதை கூட்டி வச்சுக்கிட்டு 12ஆல் வகுத்தால், 12ஆல் வகுக்கணும். ஏன்னா 12 கட்டம் இல்லையா? 12ஆல் வகுத்தால் மீதி எண்ணிக்கை ராசி தான் மீதி எண்ணிக்கை எவ்வளவு வருதோ அதை எங்க இருந்து எண்ணணும்னா சந்திரன் நின்ற இடத்திலிருந்து எண்ணணும். சந்திரன் நின்ற இடத்திலிருந்து எண்ணணும். எண்ணி எந்த ராசி வருகிறதோ அதுதான் உங்களுடைய இந்து லக்கணம். இந்து என்று சொன்னால் பொக்கிஷம் என்று அர்த்தம். இந்து என்று சொன்னால் அதிர்ஷ்டம் என்று அர்த்தம். அப்ப அந்த இந்து லக்கணத்தில் இருக்கின்ற 3 நட்சத்திரங்களுமே உங்களுக்கு யோகத்தை கொண்டு. இப்ப கண்டுபிடிக்கிற முறையை சொல்லுவேன். ஒருத்தர் துலா லக்கணம், என்னையவே தான் நான் உதாரணம். துலா லக்கணம், துலா லக்கணத்திற்கு 9 குடையவர் புதன். 9 குடையவர் புதன் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த வீடு மிதன வீடு, மிதனத்திற்கு 8. சரியா? அதே சமயத்துல ராசி கும்பராசி,
கும்பராசிக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து 9 குடையவன் யாரு? சுக்கிரன். அப்ப சுக்கிரன் ரிஷபத்திற்கும் துலாத்துக்கும் 12, லக்கணத்துக்கு 9 குடையவன் ஆகிய மிதுனத்திற்கு வந்து 8, ராசிக்கு 9 குடையவன் ஆகிய சுக்கிரனுக்கு 12. அப்ப 12 8 20. ஓகேவா? 20ஐ 12ஆல் வகுத்தால் 20 12ஆல் வகுத்தா ஒரு 12 தான் போகும். மிச்சம் எவ்வளவு இருக்கு? 8 இருக்கு. 8 என்பதை சந்திரன் என்று சொல்லக்கூடிய கும்பராசியிலிருந்து கும்பம், மீனம், மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, சரியாச்சா? கன்னி வீடுதான் இந்த நபருக்கு இந்து லக்கணம். இதனால் இவருக்கு என்ன சொல்றாங்கன்னா, ராசிக்கு லக்கணத்திற்கு 12 குடைவன், துலா லக்கணத்திற்கு 12 குடைவனாக இருப்பதனால் அயன சயன போகங்களும். 12ஆம் இடம் என்பது என்ன சொல்றான்னா வந்து இல்லற வாழ்க்கை, இருக்கின்ற இடம், மனிதனுடைய சேமிப்பு, நல்ல தூக்கம், எல்லாமே கிடைக்கும். அது நீங்க வேண்டாம்னாலும் கிடைக்காமலும் போகுது, ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும். அப்ப இவருக்கு புதன் வீடு, கன்னி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் வீடு இந்து லக்கணமாக வந்த காரணத்தினால் ஜோதிடம், ஆன்மீகம் எல்லாமே 100% ஒர்க் அவுட் ஆகும், நல்லா இருக்கும். அதிலும் அந்த திசை ஓடினால், புதன் திசை புதன் திசை ஓடிட்டு இருக்கு, நல்லாவே இருக்கும். இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, உங்களுடைய இந்து லக்கணம் என்பதை நீங்கள் கண்டுபிடித்து தெரிந்து கொள்ளணும். இன்னொரு உதாரணம் சொல்லணுமா? ஒருத்தர் கும்பலக்கணம், மிதுன ராசி, கும்பலக்கணம் மிதுன ராசி. கும்பலக்கணத்திற்கு 9 குடையவன் யார்? கும்பலக்கணத்திற்கு 9 குடையவன் சுக்கிரன். அவனுடைய நம்பர் 12. சரியா? மிதுன லக்கணத்திற்கு 9 குடையவன் யார்? மிதுன ராசிக்கு 9 குடையவன் யார் அப்படின்னா சொன்னா சனி. மிதுன லக்கணத்திற்கு சனிதான் 9 குடையவர். சனி மகர வீட்டுக்கும் கும்ப வீட்டுக்கும் நம்பர் என்னன்னா 1. அப்ப ஏற்கனவே கும்பலக்கணத்திற்கு 9 குடைய பாக்கியஸ்தானாதிபதி சுக்கிரனுக்கு 12. இதுல மிதுன ராசிக்கு வந்து 9 குடையவன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு நம்பர் 1, 12 1 13. அப்ப 12 1 13 அப்படிங்கும் போது மொத்தம் 13 வந்துருச்சு. அப்ப 12ஆல கழிக்கும், 1 மிச்சம். அப்ப எங்கே வந்து 1 மிச்சம் அப்படிங்கும்போது எங்க இருந்து? சந்திரன்ல இருந்து என்னன்னா மிதுன ராசி இருந்து அந்த சந்திரன் வீடு இந்து லக்கணம். அங்கே சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கிறது. சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகத்தாலும் மிதுன லக்கணம் என்று சொல்லக்கூடிய இந்து லக்கணத்தாலும் ஒரு பேரும் புகழோடும் இன்று வரைக்கும் இருக்கிறது. பேரும் புகழ் கண்டிப்பா உண்டு, அதுல மாற்றம்லாம் கிடையாது. ஏன்னா லக்கணத்திற்கு 5 குடையவனே இந்து லக்கணமாக வந்தால் அருமையான குழந்தை, அழகான குழந்தை, பொக்கிஷமான குழந்தை பிறந்துரும், நல்லா இருப்பாங்க. அந்த குழந்தை வந்து என்ன சொன்னா 5ஆம் பாவமாக வருகின்ற காரணத்தினால் இந்த தாய்க்கு, இந்த பெண்ணுக்குத்தான் இந்த இலக்கணம் சொன்னேன், இந்த தாய்க்கு பேரும் புகழையும் தேடி கொடுக்கும், பிரச்சனைகள் இருக்காது, நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய இந்து லக்கணத்தை தயவு செய்து இந்த கால்குலேஷனை தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான, இதெல்லாம் பழமையானது இல்லை, ஓல்ட் இஸ் கோல்டு. ஓல்ட் இஸ் கோல்டு தான் வந்து என்ன சொன்னாலும் பெரிய பொக்கிஷம். இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த ஓரைகளை பயன்படுத்தலாம், அந்த கட்டத்தில் இருக்கின்ற கிரகத்தை பயன்படுத்தலாம், அந்த ஓரைகளையும் பயன்படுத்தலாம். புதன் ஓரையை பயன்படுத்தலாம், சந்திர ஓரையை பயன்படுத்தலாம். ஏன்னா சந்திரன் அந்த வீட்டில் இருக்காரு. ஏன்னா மிதனமே வந்து என்ன சொல்றான்னா உங்களுக்கு இந்து லக்கணமாக வரும். புதன் ஓரையும் சந்திர ஓரையும் நன்றாக இருக்கும். புதன்கிழமையும் திங்கட்கிழமையும் பெஸ்டாக இருக்கும். புதன்கிழமை திங்கட்கிழமையும் பெஸ்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து நடைமுறையில் வாழ்க்கையில் பார்க்கப்பட்ட ஒன்று. அதே மாதிரி வந்து என்ன சொல்றான்னா இன்னொன்று ஷார்ட்டா சொல்லி எல்லாத்துக்கும் புரியணும். இன்னும் ஒன்று வந்து என்ன சொல்றான்னா கும்பலக்கணமே. கும்பலக்கணத்திற்கு 9 குடையவன் சுக்கிரன் 12. சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு 9 குடையவன் யார்? சிம்ம ராசிக்கு
9 குடையவன் யார் என்று சொன்னால் செவ்வாய். சிம்மராசிக்கு 9 குடையவன் செவ்வாய். அப்ப செவ்வாய் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன, செவ்வாய்க்கு உண்டான எண் வந்து என்ன சொல்றான்னா 6. மேசத்துக்கு விருச்சத்திற்கு 6. அப்ப 12 6 18. 18 அப்படிங்கும் போது 18ல வந்து என்ன சொல்றேன்னா 12 போக 6. அப்ப சிம்ம ராசி என்பதனால சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம். 12ஆம் இடம் அயன சயன போகம். கும்பலக்கணத்திற்கு மகரம் 12ஆம் இடம் அயன சயன போகத்திலும் வாழ்க்கையை அனுபவிக்கின்ற தன்மையிலும் சேமிப்பு போக்குவரத்து தன்மைகளிலும் பெரிய யோகவானாக கண்டிப்பாக திகழ்வார்கள். இதுல இருந்து நீங்க யாராலையும் மாற்ற முடியும். இது இறைவன் கொடுத்த வந்து ஒரு கொடை. அதே மாதிரி உங்க குழந்தைகளுக்கு பண்ணி தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்களும் தெரிஞ்சுக்கிடுங்க. இந்து லக்கணம் என்பது ஒரு பெரிய பொக்கிஷம், நமக்கு இறைவன் கொடுத்த வரம். அந்த வரத்தை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பெரிய செல்வ யோகத்தை கொடுக்கும். செல்வ யோகத்தை கொடுக்கும். அதுல இருக்கிற 3 நட்சத்திரங்களும் உங்களுக்கு சாதகமாகவே கொடுக்கும், சாதகமாகவே இருக்கும். அதுல ஒரு நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா, ஒரு நட்சத்திரம் இருந்து அதுல அந்த நட்சத்திரம் சாரம் வாங்கி ஏதாவது ஒரு கிரக திசை நடந்தால் கண்டிப்பாக வந்து செல்வ சீமான்களாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளும் தன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப வாழ்க்கை என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட அருட்கடாட்சமே தவிர நாம் வந்து என்ன சொல்லலாம்னா, பிறப்பால் மனிதர்களே இறைவன் தான் அனைத்து விதமான சுவிட்சுகளுக்கும் மெயினுக்கும் வந்து அதிபதி. நாம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இந்த உலகத்தில் தாய் தகப்பனால் உருவாக்கப்பட்டோம். ஆனால் பிறக்கும் போது இருக்கிற பிளானட்ஸ் தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து என்ன சொன்னான்னா கூட்ட முடியும் அல்லது குறைக்க முடியும். இந்து லக்கணம் என்பது ஒரு அற்புதமான பொக்கிஷம். அதை அனுபவித்து பார்த்த இதெல்லாம் மறந்துடுறீங்க. இந்த கால்குலேஷன் போட்டு கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டு அந்த நாளை ஒரு வாரத்தில் வந்து அந்த நாள் உங்களுக்கு ஒரு கிழமை கண்டிப்பா வரும். திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு கிழமை வரும். அந்த கிழமையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அந்த கிழமையில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து உங்களுக்கு என்ன அந்த கிழமைகளுக்கெல்லாம் கோயிலுக்கு போகலாம். அந்த கிழமைகளுக்கு வந்து என்ன சொன்னா கிழமைகளில் செல்வ வளம் வேண்டி வந்து மகாலட்சுமி பூஜை வளம். இந்து என்று இந்து லக்கணம் என்பது சொன்னாலே செல்வ லக்கணம் தான். அந்த மகாலட்சுமி பூஜை பண்ணலாம். இதெல்லாம் வாரம் பண்ணணும்னாலே ஆட்டோமேட்டிக் என்ன எவ்வளவு நேரம் செலவழிக்க போறீங்க? 1 மணி நேரம் இல்லைன்னா 1/2 மணி நேரம் ஆகும். அதை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்ன ஒவ்வொரு நாளும் வருகின்ற அந்த ஓரையை பயன்படுத்தினாலே நாம் வந்து மேலும் மேலும் சிறப்பாக வாழலாம். இந்து லக்கணம் என்று சொல்லக்கூடிய பொக்கிஷம், அதை கண்டுபிடிக்கும் ரகசியம் சொல்லப்பட்டு விட்டது. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.